இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பதினேழாவது மக்களவையை கலைக்கும் பரிந்துரையை குடியரசுத் தலைவரிடம் வழங்கினார் நரேந்திர மோடி. அந்த வகையில் ராஜினாமா கடிதத்தையும் வழங்கினார். பிரதமரனுடைய ராஜினாமா கடிதத்தை ஏற்றார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இது குறித்த முழு விவரங்களை அறிவோம். எமது செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ஓவர் டு யூ ரமேஷ். அதாவது 18வது மக்களவைக்கு நடைபெற்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நேற்று நடைபெற்றது. தேர்தலில் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக எண்ணிக்கையிலான இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. தற்போது 18வது மக்களவை ஆட்சி அமைப்பதற்கான பணிகளில் இறங்க வேண்டும். இதனைத் தொடர்ந்து இன்று காலை பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் 17வது மக்களவையை கலைக்கும் தீர்மானம் அமைச்சரவையில் இயற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து முறைப்படி பிரதமர் மோடி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கினார். தன் பிரதமர் பதவியிலிருந்தும் தன்னுடைய தலைமையிலான அமைச்சரவையும் ராஜினாமா செய்வதாக முறைப்படி அவர் கடிதத்தை வழங்கினார். பிரதமருடைய அந்த ராஜினாமாவை குடியரசுத் தலைவர் தற்போது ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். புதிய அரசு பதவியேற்கும் வரை பிரதமர் மோடி தலைமையிலான அந்த அமைச்சரவை காபந்து பிரதமராக நீடிக்கும்படி பிரதமர் மோடியை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனவே தற்போது பிரதமர் இடைக்கால பிரதமராக இனி அவர் செயல்படுவார். அவர் மறுபடியும் பதவியேற்று பொறுப்புக்கு வரும் வரை இடைக்கால பிரதமராக செயல்படுவார். தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.